ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல். வெளிநாட்டைச் சேர்ந்த 20 உட்பட குறைந்தது 20 சுற்றுலா பயணிகள் பலி என தகவல். அவசரமாக ஸ்ரீநகர் விரைந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் ஆலோசனை. அப்பாவி மக்களை தாக்குவது மிக கொடூரமானது. ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீதான பயங்கரவாத தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் கண்டனம். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான உறுதியை அசைக்க முடியாது. கொடூர செயலுக்கு பின்னால் இருப்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என பிரதமர் மோடி ஆவேசம். ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ராகுல் காந்தி கண்டனம். அரசாங்கம் பொறுப்பேற்று உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சுற்றுலா பயணிகளை குறிவைத்து கோழைத்தனமான தாக்குதலுக்கு ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹா கடும் கண்டனம். தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என திட்டவட்டம். வாரிசு என சொல்லை சிலருக்கு எரிவதால் திரும்ப சொல்லுவேன். நாங்கள் அனைவரும் நீதி கட்சியின் திராவிட வாரிசுகள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தேசிய கல்விக் கொள்கை பற்றிய ஆழமான புரிதல் மு.க. ஸ்டாலினுக்கு தேவை என மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பதிவு. NEP ஒருபோதும் மொழித் தேர்வை வலியுறுத்தவோ கட்டாயப்படுத்தவோ இல்லை என விளக்கம். தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் மே மாதம் 2.5 TMC தண்ணீரை திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரிய வழக்கு. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்றம். பெண்கள் குறித்து தரக்குறைவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக ஆர்ப்பாட்டம். பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என அதிமுகவினர் முழக்கம். அவருக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்ச மக்களை அவ்வளவு இழிவுபடுத்தி பேசும்போது அடுத்த நிமிஷமே கண்டிச்சு தூக்கி எறிஞ்சிருக்கணும். பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டம். இது போராட்டம். இந்தியாவும் வளரவே அமெரிக்க அதிபர் டிரம்ப் விரும்புகிறார். இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் பேச்சு. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்களில் 50 பேர் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றதால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சி. நான் முதல்வன் திட்டம் வருங்காலங்களில் லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் ஒளியேற்றிடும் என நம்பிக்கை. வாடகை வீட்டை உரிமையாளருக்கு தெரியாமல் 3வது நபருக்கு அடமானம் வைத்தால் மோசடி வழக்கு பாயும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் DGP விழிப்புணர்வு வீடியோ தாக்கல் செய்து நடவடிக்கை. தமிழ்நாட்டில் இன்று 9 இடங்களில் வெயில் சதமடித்தது. ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரை, தஞ்சையில் தலா 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு வரும் சனிக்கிழமை மதியம் 1:30 மணிக்கு நடைபெறும். வாட்டிகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இந்தோனேஷியாவின் தலாட் தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.6 பதிவு.